பீச்சுக்கு போறோம். ராம்நாட் வந்தாச்சு. அப்புறம் இன்னும் அரை நிமிஷத்துல போயிடுவோம் பீச்சுக்கு. உங்களுக்கும் காட்டுறேன் நான் பீச்சை. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. பீச்சுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சாப்பாடா? என்ன சாப்பாடு? சிக்கன், கொழுத்து சிக்கனும், அப்புறம் லெமன் ரைஸும், அப்புறம் கிரேவி சிக்கனும். அவ்வளோதானா? சரி, சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பிளானு? அடுத்து அங்கே கொஞ்ச நேரம் விளையாட போகிறோம். சரி, ஓகே. நாய்க்கு போடணுமா சாப்பாடு? நாய் அப்போ வந்து பார்த்துட்டு போடுவோம், என்ன போட மாட்டேன் நான். சரி, நாய்க்கு இது டப்பாவில் விட்டு. இன்னும் போதுமா? சரி, இது திங்கிமா லெமன் சொன்ன நாய் ஒரே வச்சுட்டு. மோந்து பார்த்ததோட அவ்வளோதான். அவ்வளோதான் நான்வெஜ். அது அதெல்லாம் திங்காது. சிக்கன் தான் சாப்பிடாது. சிக்கனு, மட்டனு அதே சாப்பிடும். டீ கொடு. எலும்பு சாப்பிட்டுச்சா? அதான் மண்டை உளுந்தது மோந்து பார்த்து சாப்பிடுவாங்க. காட்டுங்க. பாப்பாவுக்கும் அப்படியே தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் தொட்டி கட்டியாச்சு. மரத்தடியில கட்டிக்கிட்டு இருக்கா பாப்பாவுக்கு. கட்டியாச்சு. பாப்பா போட்டுருமா? பாப்பா போட்டுறான். போடுங்க பாப்பா. பாப்பா படுத்துச்சா? தூங்கலையா? கால் வலி இருந்துச்சு. சரி, பாப்பா தூங்கட்டும். பாப்பா தூங்கு. நம்ம பீச்சை போய் பாப்பா. சரி, வாங்க போவோம். பார்க்கு மூடி இருக்கு. எப்போ திறப்பாங்க? சாயங்காலத்துக்குவே திறப்பாங்க. சரி. இது என்ன பள்ளியாசலா? ஆமா, சருகா. ஆமா, சருகா. பீச்சில் எப்படி குடிப்பீங்க? குடிக்கலைங்களா? சரி, இப்படி எங்கிட்ட இறங்கி போவோமா? இறங்க. ஸோ இது வந்து காஞ்சனக்குடி பீச். இது வந்து ராம்நாட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்ரு நம்ம கீழக்கரை ரோடு எடுத்தோம்னா வரும். இந்த பீச் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம். கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா மீன்லாம் கொஞ்சம் துள்ளிக்கிட்டு இருக்கோம். சரி, தூண்டிலும் போடுவோம்னு சொல்லிட்டு நம்ம தூண்டில் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைடு வந்து கொஞ்சம் மேலே ஹை டைடாக இருக்குது.
அதனால் நம்ம போட முடியாது. ஆக்சுவலாக இந்த பக்கெட் நம்ம போடலை, தூண்டி நம்ம இந்த பக்கெட்டு போட மாட்டோம். இன்னொரு பக்கம் அந்த பக்கெட் இருக்குது. ஸோ அந்த பக்கெட் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். அங்கே ஹை டைடாக இருக்குது, அதாவது தண்ணி வந்து உள்ள மேலே வந்துருக்கு. கொஞ்சம் உள் வாங்கியிருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் பாறையெல்லாம் இருக்கும் தெரியும். அந்த இடத்துல நம்ம தூண்டி போடலாம் தான் வந்தோம். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி போட முடியாது போல். அது அந்த பக்கெட் போய் பார்க்கலாம். நன்று இருக்கு. ஆமாம், பார்ப்போம். இல்லை, நன்று இருக்கு. எடுத்து போமா. நன்று இருக்கு, உயிரோடு இருக்கோ. ஆமாம், தூக்கிட்டு போவோம். ஆமாம், அவன் எங்கே அந்த நண்டை காணும் அதில்? என்னது இது? இங்கே ஒரு ஃபிஷிங் பெயிட் கிடக்கு. நல்ல வேலை யார் காலையும் குத்தலை. பட் யூஸபிள் தான், நல்லா தான் இருக்குது. ஃபிஷிங் பெயிட் கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு, பார்க்க நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பாதி மக்கள் இந்த தர்காவுக்கும், பாதி மக்கள் இந்த பீச்சை பார்க்குறதுக்கும், பார்க்குக்கு வர பொழுதுபோக்குக்கு வராங்க. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ மைக் வந்து ஆக்சுவலாக கட் ஆச்சு இடையில, அது நான் தெரியல எனக்கு, அதனால் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து இன்னும் டிஸ்டன்ஸு போகணும். ஸோ அந்த அலை வந்து கடைசி வருது. அப்புறம் குறிப்பாக அந்த தர்காவுக்கு எதுக்கு மக்கள் வராங்கன்னு தெரியல. முஸ்லீம் மக்கள், தர்காவுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் என்ன சம்மந்தம்னே தெரியல. இஸ்லாத்தில் தர்கான்னு ஒன்று கிடையாது, பட் மக்கள் இன்னும் அதை விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு. தூண்டி நம்ம இந்த முள் மாட்டோம் பார்த்திங்கன்னா, அந்த மீன் மாதிரி இந்த செட்டப்பில் உள்ளது. அதில் வந்து இது வந்து பாப்பரு, இது வந்து மேலே மிதக்கும். இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது. இது வந்து கீழே தண்ணிக்குள்ளே அப்படி மீன் மாதிரி நீந்தி வரும் இழுக்கும்போது. ஸோ இதை நம்ம மாட்டியிருக்கோம் மீனுக்கு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு இந்த பொரியில் தான் நமக்கு அதிகமாக மீன் மாட்டோம். ஒன்றும் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு 10 ட்ரை போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. மீன் மாட்டிருச்சு. ஐயோ, தப்பிக்க போகுது மீன், தப்பிக்க போகுது. விரைக்குது மீன். நல்லா இருக்கே கலரு. எதுக்கு தோண்ட? இங்கே தோண்ட முடியாது. தோண்டுவியா? சரி, இன்னொரு மீன் பிடிப்போம். சரியா, வெயிட் பண்ணு. ஆ, வீடு செய்ய போறியா? சரி, ஒரு 150 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மீன் தெரியல. கலர் ப்ளூ கலர்லாம் சைடில் போகுது. அடுத்த மீனை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அது ஒரு மீன் தான். அதுக்கப்புறம் கிடைக்கல. 2 தடவை பாறையில் சிக்கிருச்சு தோண்டி. கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. இப்போ மீனை மட்டும் எடுத்து போகிறோம். மீன் அங்கே கீரைக்கா எங்கே காணா? என்ன புகஞ்சிருச்சு? ஆ, கழுவணுமே. ஓடிட்டுனா தண்ணி வந்துச்சு.
சரி நான் கையில் கழுவ ட்ரை பண்ணுறேன். வாயிலெல்லாம் ஒட்டிச்சு. வாய்க்குலாம் போச்சா? நீ தண்ணியில் கழுவ ட்ரை பண்ணுறேன். ஓடிடுமோ? ஆ என்ன சிரிக்கிற? பாட்டிலே பிடிச்சி தந்துட்டேன். ஊற்றி ஊற்றி கழுவுறியா? சரி இந்தா ஒரு தடவை தலையில் கழுவிடும். ஓகே கழுவியாச்சு. சரி டப்பா எடுத்து கிளம்பிடுமா? சரி விட்டுறோமா மீனை? ஏன் விடணும்? அது செத்து போயிரு, வீட்டுக்கு கொண்டு வர வாட்டியும். ஆமாம் சின்னதாக வேறு சாப்பிட முடியாதுல்ல, கலராக இருக்கு, வாயில் ஊசியாக இருக்கு முதல்ல. சரி எப்படி விடுவ? எங்கே விட போகிற? வா விடு. இந்த இங்கே விடு. இங்கே இடம் இருக்குல்ல. இரு வெயிட் பண்ணு. இங்கே விடு. ம் போயிடும். இதா ஸ்விம் பண்ணுதே. ஸ்விம் பண்ணுதே. இருக்கும் தண்ணி போகணும். இந்த அங்கிட்டு போச்சா? இந்த இருக்கு. எங்க காணோம்? அங்கே இருக்கா? போகுது. இரு எங்க காணோம்? போச்சா? போயிடுச்சு மீன். போயிடுச்சு. அவ்வளோதான் போயிடுச்சு. ஒரு வழியாக ஒரு மீன் மாட்டிடுச்சு. மாட்டுன்னு எதிர்பார்க்கல. பட் சின்ன மீன் தான். அது சஃபா கையாலே விட வச்சாச்சு. அதை பிடிச்சிட்டு போய் புரோஜனம் கிடையாது, சாப்பிட முடியாது, ரொம்ப சின்னது. ஸோ இதுதான் காஞ்சனகுடி பீச்சு. இதில் மெயினாக அந்த தர்கா தான் ஃபேமஸ்ஸு. ஸோ எவ்வளோ அந்த இடத்துல பக்கத்தில் பார்க் இருக்குது. உங்களுக்கு ட்ரோனில் ஒரு ஷாட்டை காட்டிடுறேன். ட்ரோனில் பாருங்கள் ஷாட்டை.